the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக தேவன் இந்த காலை வேளையில் தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஹalleluya. நேற்றிரவு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். எந்த சமயத்திலும் உங்களுக்கு ஒரு சோர்வு வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே காணப்படலாம். இனி எதுவும் நடக்காது, எல்லாம் முடிந்து போனது, இனி என் வாழ்க்கையில் நிம்மதியோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ பார்க்கவே முடியாது, எல்லாம் இழந்து நிற்கிறேன், வெறுமையாக்கி விட்டேன், இனி எனக்கு வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, பிள்ளை பாக்கியம் கிடைக்காது, பல விதமான ஒரு 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 விரோதிக்கிற எண்ணங்கள், விரோதமான எண்ணங்கள், உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் சூழ்ந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். வீட்டின் காரியமாகட்டும், குடும்பத்தின் காரியமாகட்டும், அன்பின் உறவுகளாகட்டும், வேலை சம்பாத்தியத்தின் காரியமாகட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியமாகட்டும், எதுவுமே உங்களுக்கு ஒரு அனுகூலம் இல்லாமல், எதுவுமே ஒரு ஆதரவு இல்லாமல், எல்லாமே உங்களை ஒதுக்கி வைக்கிறது போல, எல்லாமே உங்களை புறக்கணிப்பது போல காணப்படலாம். மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காக தேவன் இந்த காலை வேளையிலே வார்த்தையினாலே அற்புதம் செய்வார். ஹalleluya. இன்றைக்கும் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஜெபாலயத்தின் ஒரு காலகட்டத்தில் இயேசு அங்கே பிரவேசிக்கும் பொழுது அங்கு 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான். அந்த வியாதி உள்ள அந்த வேலைக்காரனை எப்படியாவது இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிபதி பிரியமாயிருக்கிறான். ஒரு ஆத்தும பாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்தும பாரம் நமக்கு தேவை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும், பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும், கணவனை விடுவிக்க வேண்டும், மனைவியை சுகமாக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், பிரச்சனை மாற வேண்டும். எல்லாமே ஒரு ஆத்மாவிலோட பாரத்தோடு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். பாருங்கள், அவன் சொல்லி அனுப்புகிறான், விண்ணப்பித்து அவன் அனுப்புகிறான். இயேசு என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று. ஆனால் பாருங்கள், அடுத்தது அவன் சொல்லுகிறான், நான் பாத்திரன் அல்ல. தாழ்மை குறிக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது நமக்கு ஒரு விண்ணப்ப பாரம் வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு விடுதலைக்கு வேண்டிய ஒரு பாரம் தேவை. இன்றைக்கு மேலோட்டமாய் நாம் இருப்போம். அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கட்டும், எப்படியோ என்னுடைய விதி, இதெல்லாம் நான் இப்படி தான் என் லைஃப், இப்படியெல்லாம் நம்ம ஒரு சாதாரணமாக எண்ணி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல, நம்மேல் பாரம் உள்ளவராக இருக்கிறார். நம்மை விடுவிக்கும்படி அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மை தேற்றும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய தலையை உயர்த்தும்படி, நம்மை எல்லா விதத்திலும் அவர் மேன்மைப்படுத்தும்படி அவர் பாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு ஆத்தும பாரம் வேண்டும். அது ஒரு விண்ணப்பமாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் 100க்கு அதிபதியாக இருந்தாலும், அவன் எல்லாருக்கும் எவ்வளவு உதவி செய்த அதிகாரமாக இருந்தாலும் தாழ்மைப்படுகிறான் தேவனுக்கு முன்பாக. அவரின் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி கூட எதிலுமே பெருமை வந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தாளந்துகள் பெருகும், வல்லமைகள் வரங்கள் பெருகும், எல்லாமே மேன்மையாய் வரும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஆதிகாரனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. தாவீது சிங்காசனத்தில் இருந்தாலும் அவன் பாவம் செய்தபோது தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கேட்கிறார். தாழ்மையாய் தாழ்மையாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், வார்த்தையை விசுவாசிக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும் என்று அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசம் எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்க வேண்டும். விசுவாசமே உலகை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா. இப்பொழுது வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பிரச்சனை எது வேணா இருக்கலாம்.
விசுவாசத்தோடு இருங்கள். அதே 7:9 சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தோடு வேலைக்காரர்கள் போகிறார்கள். அடுத்து அனுப்பப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது வேலைக்காரன் சுகமடைகிறான். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் இந்த அற்புதம் நடக்கும். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தில் நம்பிக்கையோடு இருங்கள், தாழ்மையோடு இருங்கள். கர்த்தர் மேல் பாரமாய் அந்த வார்த்தையில நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, வார்த்தையின் தேவனே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாரம் இறங்கட்டும், ஒரு வேண்டுதல் ஆண்டவரே, ஒரு விண்ணப்ப பாரம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரை குறித்து ஆத்தும பாரம் இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. தன் கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, ஆண்டவரே சொந்த பந்தங்களை குறித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் இருக்கட்டும், விண்ணப்ப பாரம் இருக்கட்டும். அதோடு கூட தாழ்மை, எவ்வளவு உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே மேன்மையாக இருந்தாலும் உமக்கு முன்பாக எல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு கிருபை தரும்படி செபிக்கிறப்பா. உம்முடைய வசனத்தை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்முடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமே திரும்புவதில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்கும், வசனத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் செபிக்கிறப்பா. ஒரே ஒரு வார்த்தையில நீர் உலகத்தையும் உள்ள சகலத்தையும் படைத்த தேவனே, வார்த்தையிலே உண்மையுள்ளவரே, ஒரு அற்புதம் செய்வீராக. இப்பொழுதிலிருந்து ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். காலை வேளையில் பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, காரியங்கள் கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் வார்த்தை நிறைவேறட்டும். ஆசீர்வதி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அற்புதம் செய்வார்.